வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. விஜய் அவர்களுடைய கட்சியை வளர்த்தெடுக்கிறது பாஜக தான், பின்னாடி இருந்து அதுக்கான வேலையை செய்யுது அப்படின்ற ஒரு புதிய தகவல் வெளியாயிருக்கு. என்னது, விஜய் கட்சியை பாஜக வளர்த்தெடுக்குதா? அது என்னம்மா சம்மந்தம் இல்லாமல் சொல்கிறேன் அப்படின்ட்டா அதுக்கான தெளிவுரையே பின்னாடி நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு விஜய் கட்சிக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். அதாவது விஜய் அவர்கள் இந்த தாவேக்கான்ற ஒரு கட்சியை ஆரம்பித்தார். அந்த கட்சியில் மிக பிரபலமான நபர்கள் யாராவது வந்து சேர்ந்தாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. விஜய் அவர்கள் ரொம்ப பிரபலமான ஒரு முகம். அவருடைய முகத்துக்காக எல்லாரும் உள்ளே வந்துட்டு இருக்காங்க. இன்னும் இந்த திமுக, அதிமுக, பாஜக இந்த கட்சி மேல இருக்க ஒரு அதிருப்தி காரணமாகவும் ஒரு மாற்று ஆட்சி வேணும், மாற்று கட்சி வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இப்போ குறிப்பா இளைய சமூகம் வந்து விஜய் அவர்களுடைய கட்சியை நோக்கி போய் கொண்டு இருக்கிறார்கள். அவரும் வந்து நிர்வாகிகளாம் போட்டுட்டு இருக்கார். கிட்டத்தட்ட 114 நிர்வாகிகளை வந்து இப்போ வரையும் அப்பாயிண்ட் பண்ணப்பட்டதாக தகவல் வருது. ஸோ கட்சியை வந்து தேர்தல் நெருங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவர் கொண்டு போகணும் அப்படின்ற தீவிர ஆக்டிவிட்டியில் பனையூர்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ இந்த கட்சியில் விஜயை தவிர்த்து ஒரு ஃபேமஸான ஆள் யாராவது இருக்காங்களா, அந்த அளவுக்கு அரசியல் புரிதலோட இருக்காங்களா அப்படின்ற கேள்வி வருது. யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புசி ஆனந்த் இருக்காரு, பொதுச் செயலாளர். அவரு அந்த அளவுக்கு ஒரு ஃபெமிலியாரா ஃபேஸா அப்படின்னா பெருசா ஒன்றும் கிடையாது. இப்படி ஒரு கட்சி ஆரம்பிக்கப்பட்ட பிறகுதான் தெரியுது. ஆனால் அந்த கட்சியில் இருக்கவங்கள அவர் வந்து ரொம்ப விமர்சையாக கொண்டாடுறாங்க. ஆஹா, ஏன்னா ஒரு கட்டத்தில் எல்லாருமே என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, கட்சியோட தலைவர் புசி ஆனந்தா இல்லை விஜயான்னு தெரியல, அந்த அளவுக்கு கட் அவுட்ல இருந்து பேர் சொல்றது அடிபடுறது வந்து இறங்கி வேலை செய்யறதுலேருந்து எல்லாமே அவர் செய்கிறாரு. இவர் வந்து பேருக்கு தலைவராக ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆஃபீஸ்லேருந்து எப்பயாவது ஒரு வாட்டி எட்டி பார்க்கறது இப்படி இருக்குது. ரெண்டாவது யார் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஆதவ் அர்ஜுனா. அவர் வந்து ஏதாவது மனசுக்கு வந்ததெல்லாம் பேசுவார், திருமாவளவனை குறை சொல்வார். இவருக்கு இருக்க அரசியல் பின்புலம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே ஒரு கட்சியில் வேலை பார்த்துருந்தாரு. அந்த கட்சியிலேருந்து துரத்தடிக்கப்பட்டார். அங்கேருந்து நேராக இங்கே வந்து சேர்ந்தார். இங்கே வந்து சேர்ந்த பிறகு இவருக்கு வந்து என்ன பொறுப்பு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் பிரச்சார பிரிவு தான் இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இவரும் சரி, புசி ஆனந்தும் சரி, விஜய் அவர்களும் சரி, மேல்கட்ட தலைவர்களாக இருந்தாலும் சரி, நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, தொண்டர்களாக சரி, இந்த கட்சி முழுக்க தேர்தலை இதுவரையும் சந்திக்காத ஒரு கட்சி. அதில் இருக்க நிர்வாகிகளும் தலைவர்களும் அப்படிதான் இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு தேர்தல் அதை பற்றி பெரிய ஒரு அனுபவம் இல்லாத கட்சி அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இப்போ இந்த கட்சியில் புதுசாக ஒரு ஆள் வந்து சேர போகிறாரு. இவர் யாரும் இல்லை, அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் தான். இவர் வந்து ஒரு மத்திய அரசு பதவியில் இருக்கக்கூடிய அவர் வந்து வருமான வரித்துறை இருக்கு பார்த்தீங்களா, இதில் வந்து ஒரு உயர் அதிகாரி பதவியில் இருக்கிறாரு. இவர் வந்து உள்ள சேர்றதுல என்ன சர்ச்சை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் பேச பொருளாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மத்திய அரசு வேலையவே இவர் என்ன பண்ணுறாருன்னா, திடீர்னு வாலண்டியராக எனக்கு வேண்டாம், நான் இந்த வேலையை செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு வாலண்டியராக ரிட்டைர்மெண்ட் எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாரு. எனக்கு வேலை வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டு வந்துடுறாரு. இப்படி வாலண்டியராக ஓய்வு அறிவிச்சுட்டு இவர் ஏன் வந்து தாவேக்கால சேர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் இன்னைக்கு நேற்று இல்லை, ஆரம்பத்துலேருந்தே விஜயோட பயணித்தவர் தான். அதாவது அவர் ரசிகர் மன்றம் வச்சிருந்த காலத்துலேருந்து, மக்கள் இயக்கம் வச்சிருந்த காலத்துலேருந்து, இப்போ கட்சி ஆரம்பித்த பிறகு காலத்துலேருந்து, ஸோ தொடர்ந்து அவருடைய ஆரம்ப கட்டத்திலேருந்து இப்போ வரையும் விஜயுடன் மிக நெருக்கமாக பயணித்தவர். அதனால் ரொம்பவே முக்கியமான ஒரு ஆளாக கருதப்படுறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த கட்சிக்கு அரசியல் ஆலோசகராக வந்து ஒருத்தரை கூட்டிகிட்டு வந்தாங்க. அதாவது ஜான் ஆரோக்கியசாமி இருக்கார் பார்த்தீங்களா, அவரை வந்து இங்கே கொண்டு வந்து சேர்த்தது இவர் தான். அதாவது ஜான் ஆரோக்கியசாமி 2016 பாமக கட்சியில் ஒரு இது பண்ணார், ஃபேமஸ் பண்ணார். மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி அப்படின்னு ஒரு ஃபேமஸாக கொண்டு வந்தார். ஸோ அவரு வந்து மக்கள் இடையில் ரொம்ப பிரபலமாக இருக்காரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கிடையாது. ஆனால் பாமக 2016 வேலை செஞ்ச அரசியல் வியூகம் வகுப்பாளர் அப்படின்ற பேர் மட்டும் அவருக்கு இருக்குது. அந்த வகையில் அவருக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஜான் ஆரோக்கியசாமியை தாவேக்கால கொண்டு வந்து சேர்த்ததை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அருண்ராஜ் அப்படின்றவர் தான். இந்த அருண்ராஜ் வந்து இதுக்காக கிட்டத்தட்ட 11 கோடி இவருக்கு வந்து கைமாறி இருக்கு. விஜய் தரப்புல இருந்து இவருக்கு வந்து 11 கோடி கைமாறப்பட்டிருக்கு. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரை இந்த ஜான் ஆரோக்கியசாமி அவர்களை உள்ள வந்து கொண்டு சேர்த்ததில்ல. இது மட்டும் இல்லாமல் இவர் விஜய் அவர்களுக்கு பல முக்கிய அரசியல் விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு.
அதாவது வெறும் திமுக மட்டுமே எதிர்த்து பேசிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே அரசியல் செய்ய முடியாது. ஆக இங்கே அரசியல் நீங்கள் செய்யணும்னா நீங்கள் வந்து பிஜேபி எதிர்த்து பேசணும். அதாவது விஜய் அவர்கள் ரெண்டே விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. மாநில அளவில் திமுக எதிர்த்து பேசுங்க, மத்திய அளவில் பிஜேபி எதிர்த்து பேசுங்க, மித்ததெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம். ஏன்னா ஒரு தலைவர் கட்சியோட தலைவர்னா ஏதாவது ஒன்று பேசி தானே ஆகணும். அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க, மாநில அரசா திமுக எதிர்த்து பேசுங்க, மத்திய அரசா பிஜேபி எதிர்த்து பேசுங்க அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுக்குறது, அதாவது பிஜேபி எங்களோட எதிரி, அவங்களை வந்து எதிர்த்து பேசுங்க, ஒன்றிய அரசு எதிர்த்து பேசுங்க, அப்போதான் நீங்கள் பொழப்பு நடத்த முடியும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை சொல்லி கொடுத்தவர் இந்த அருண்ராஜ் அப்படின்றவர் தான். இவர் இப்போதான் இந்த பதவி எனக்கு வேண்டாம், நான் வந்து இந்த பதவியை விட்டு விலகிறேன் அப்படின்னு சொல்றார். ஆனால் இதுக்கு முன்னாடி மத்திய அரசு பணியில் இருந்து கொண்டே விஜய்க்கு அரசியல் ஆலோசகராக இவர் வந்து வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு நான் சொல்லுதுல திருச்சி சூர்யா சிவா இருக்காரு பார்த்தீங்களா, அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் இந்த பதிவு விடுறாரு. அதாவது விஜயோடைய மறைமுக, அதாவது அறிவிப்பு இல்லாத, வெளியே சொல்லப்படாத ஒரு அரசியல் ஆலோசகராக வந்து இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் வந்து விஜய்க்கு வந்து வேலை பார்த்துட்டு இருக்காரு. எப்படி ஒரு மத்திய அரசுல வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஒருத்தர், ஒரு அரசு ஊழியர் இந்த மாதிரி பேக் ஹேண்டா இந்த மாதிரி ஒரு வேலை செய்யலாமா, அதுவும் மத்திய அரசை எதிர்த்து பேசுங்க அப்படின்ற அஜெண்டாவே விஜய் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தது இவர் தான் அப்படின்னு சொல்லப்படுற பட்சத்தில் நீங்க இந்த பக்கம் அரசோட சம்பளமும் வாங்குறீங்க, அந்த பக்கம் அரசு எதிர்த்து பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லி கொடுக்குறாரு அப்படின்ற தகவலை இவர் வந்து போட்டிருக்காரு. யாருன்னா இந்த திருச்சி சூர்யா சிவா போட்டிருக்காரு. அதனால தான் இவர் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நான் பதவியில் இருந்து தானே இந்த வேலையை செய்யக்கூடாது, அதனால் நான் பதவியில் இல்லை, இந்த பதவியை நான் ராஜினாமா பண்ணிடுறேன். இப்போ இவர் வந்து இந்த பதவியை ராஜினாமா பண்ண உடனே புசி ஆனந்துக்கு வந்து பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ஏன்னா இவர் ஆரம்ப கட்டத்திலேருந்து விஜய் அவர்களோட பயணித்தவர், ஒரு வருமான வரித்துறை அதிகாரியாக இருந்திருக்கவர், பல அதிரடியான வருமான வரி சோதனை படுத்திருக்காரு, இவருக்கு அரசியல் அனுபவம் இருக்கு, கவர்மெண்டோட குட் நேம் லிஸ்ட்ல இவரோட பேர் இருக்கு, அந்த அளவுக்கு வந்து இவருக்கு அனுபவம் இருக்கு. ஸோ நல்லா இறங்கி வேலை செய்யக்கூடியவர். ஸோ இது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து கான்டாக்ட் நிறைய இருக்கு. அதனால தான் வந்து ஜான் ஆரோக்கியசாமி மாதிரி ஒரு ஆளை வந்து தேர்தல் பணிக்கு இறக்க விட்டுருக்காரு. ஸோ இவ்வளோ விஷயம் தெரிஞ்ச ஒரு ஆளை வீணாக்கக்கூடாது. அவர் வந்து இப்போ கட்சியில் வந்து சேர்ந்தார்னா அவருக்கு வந்து பொதுச் செயலாளர் பதவியே கொடுக்கலாம் அப்படின்ற பேச்சு வந்தோடனே புசி ஆனந்த் நானே கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு எப்படியோ விஜய் அவர்களுடைய மண்டை கழுவி அவர் சம்பாரிச்ச காசெல்லாம் வீணாக்கிறதுக்காக கொண்டு வந்து அவர் அரசியல் இறக்கி விட்டுருக்கேன், இந்நேரத்துக்கு எங்கேருந்தோ இவர் வந்து கவர்மெண்ட் வேலையை ரிசைன் பண்ணிட்டு வர எனக்கு அந்த பதவியை கொடுன்றாங்களே, அப்போ இத்தனை நாள் நான் பட்ட பாடெல்லாம் வீணாயிடுமே அப்படின்னு அவர் வந்து புலம்பியிருக்காரு. இருந்தாலும் சரி புசி ஆனந்த் அவர்களையும் விட முடியாது, அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு கெப்பாசிட்டியோடு இருக்க ஒரு ஆளையும் விட முடியாது, அவருக்கும் வந்து ஏதாவது ஒரு முக்கியமான பதவி கொடுத்தாகணும் அப்படின்ற நிலையில் விஜய் அவர்கள் இருக்காரு. ஸோ இப்போ என்ன சொல்லப்படுதுன்னா, இவர் வந்து இவ்வளோ நாள் பின்னாடி இருந்து வேலை செஞ்சார், இப்போ தெரிஞ்சு போச்சு அரசு பதவியில் இருந்துட்டு இந்த மாதிரி இன்னொரு அரசியல் ஆலோசகர் வேலை செய்ய முடியாது. இப்போ விஜயா மத்திய அரசு வேலையா அப்படின்னு வரும்போது, மத்திய அரசு வேலை எனக்கு வேண்டாம், விஜய் அவர்கள் கட்சி தான் எனக்கு வேணும், அந்த கட்சிக்காக தேர்தலுக்காக நான் உழைக்க தான் போகிறேன் அப்படின்னு வாண்டடாக ஓய்வு பெற்றுட்டு வராது. ஸோ அவருக்கு என்ன மாதிரி பதவி கொடுக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துணை இல்லைன்னா இணை பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்படும். ஸோ முக்கியமான டிசிஷன்ஸில் இவர் எடுப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இவர் வந்து தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. அதை வந்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு அவர்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இடிக்குது. அதாவது பொதுவாக பிஜேபியோட ஸ்டைல், இப்போ ஆண்டு கொண்டு இருக்கிற ஒன்றிய அரசோட பிஜேபியோட ஸ்டைல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு எதிராக யாராவது ஒருத்தவங்க வந்து இந்த களத்தில் இறங்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சுன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி விருப்ப ஓய்வெல்லாம் அவ்வளோ ஈஸியாக கொடுத்துட மாட்டாங்க. ஆனால் இதே இவங்களுக்கு சாதகமாக இப்போ ஒரு தேர்தல் ஆணைய அதிகாரியாக யாரோ இல்லை இவங்களுக்கு ஃபேவரட்டாக யாரையும் இறக்கணும்னா அவங்களுடைய இந்த விருப்ப ஓய்வெல்லாம் டக்குன்னு வந்து இவங்க கொடுத்துருவாங்க, அக்ரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கணும்னா, இப்போ திருவள்ளூர் மாவட்டத்துடைய எம்பியாக இருக்கார் பார்த்தீங்களா, சசிகாந்த் செந்தில் அவர்கள் காங்கிரஸ் சார்பாக இருந்தார்ல, இவர் ஒரு கட்டத்தில் இந்த மாதிரி நான் விருப்ப ஓய்வு பெறுறேன், எனக்கு வேண்டாம் அப்படின்னு எழுதி கொடுத்த போது அவர் காங்கிரஸ் சார்பாக தான் நிற்க போகிறாரு அப்படின்ற, அதாவது இவங்களுக்கு எதிராக தான் இருக்காரு, பிஜேபிக்கு எதிராக இறங்கி ஏதோ வேலை செய்ய போகிறாருன்னு தெரிஞ்சோடனே அவருடைய இந்த ரெசிக்னேஷன் இது பார்த்தீங்களா, இது கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட இழுத்தடிச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவரை வந்து 2 வருஷத்துக்கிட்ட இழுத்தடிச்சவங்க எதுக்கு திடீர்னு இவங்களுடைய, அதாவது இந்த அருண்ராஜ் ஐஆர்எஸோடைய ரெசிக்னேஷனை மட்டும் டக்குன்னு அக்செப்ட் பண்ணி சரி போங்க விஜய் அவர்களுக்கு வேலை செய்யுங்க அப்படின்னு இவங்களே வழி அனுப்பி வச்சா மாதிரி ஏன் வழி அனுப்பி வைக்கணும் அப்படின்ற கேள்வி வருது. அப்போ பாஜக விஜய் அவர்களை வளர்த்தெடுக்குதா? அதனால தான் வந்து இந்த மாதிரி டக்குன்னு திடீர்னு வாண்டடாக வந்து ஒய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. திடீர்னு இந்த மாதிரி சரி பரவாயில்ல மத்திய அரசு பண்ணி தானே நான் ஓகே அப்படின்ட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு போங்க விஜய் அவர்களுக்காக வேலை செய்யுங்க, அரசு பணியெல்லாம் ஒரு விஷயமா அப்படின்ற மாதிரி அவரு தூக்கி எரிஞ்சு போனார், இவங்களும் சரின்னு அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்போ விஜய் வளர்ந்து வரணும் அப்படின்னு பாஜக நினைக்குதா? ரெண்டாவது நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இப்போ விஜய் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு அறிக்கை விட்டார். அதாவது போடுவார்ல வழக்கமாக போஸ்ட்டு அது இதுன்னு வீட்டில் இருந்து போடுவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் ஒரு அறிக்கை. அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இத்தனை நாளாக ஸ்டாலின் அவர்கள், அது இத்தனை வருஷமாக ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த நிதி ஆயோக் வந்து போகவே மாட்டேன், அந்த மீட்டிங் நான் போகவே மாட்டேன்னு சொன்னார். இப்போ ஏன் போகிறாரு? இவ வந்து மிரட்டி இருக்காங்க. அதாவது பிஜேபிக்கு மிரட்டுறது புதுசு இல்லை, அந்த ஏற்கனவே எடப்பாடி அவர்களை மிரட்டிட்டாங்க பார்த்தீங்களா, அவங்க பையனை மிரட்டி தான் அவர் வந்து அந்த கட்சியில் கூட்டணி வச்சாரு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அப்போவே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது வெளிப்படையாக தெரிற கூட்டணி, ஆனால் திமுகவும் பாஜகவும் வெளியே தெரியாத கூட்டணி அப்படின்னு நான் அன்னைக்கே சொன்னேன். அது இன்னைக்கு நடந்துருக்கு. இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா டாஸ்மார்க்கில், இது வெளியே வந்தால் உதயநிதி அவர்கள் சிக்குவாங்க, இல்லை உதயநிதி அவர்களுடைய பினாமிகள் சிக்குவாங்க, பிரச்சனை பெருசாக போயிடும். எடப்பாடிக்கு எப்படி மித்துனோ அந்த மாதிரி ஸ்டாலினுக்கு ஒரு உதயநிதி ஸ்டாலின். ஆக இப்படியே நம்ம இனிமேல் தலைகளை குறி வைக்கிறதோட தலைகளோட பிள்ளைகளை குறி வச்சா அவங்க ஈஸியாக விழுந்துருவாங்க அப்படின்னு பிஜேபி ஒரு பிளான் போட்டு வேலை செய்யுது. ஸோ இந்த பக்கம் எடப்பாடியை கவுத்தாச்சு, அடுத்து ஸ்டாலினை கவுக்கணும் அப்படின்னு தான் இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் கையில் எடுத்து வேலை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதுக்கு பயந்து தான் ஸ்டாலின் அவர் வந்து இத்தனை வருஷமாக அங்கே போகவே போகாத புறக்கணிச்சிட்டே இருந்தவர் இப்போ ஏன் போகிறாரு? அப்போ இதுக்கு பயந்து தான் அங்கே போய் வந்து மோடி அவர்களை தனிப்பட்ட முறையில் சந்திச்சிருக்காரு அப்படின்ற அறிக்கையை அவங்க விட்டுருக்காங்க. கரெக்டாக நீங்கள் ஏதோ ஒரு லாஜிக்காக சொல்கிறீங்க, அதை நாங்கள் அப்படி எடுத்துக்கிறோன்னே வைங்க. இப்போ எங்களோட கேள்வி என்னன்னா, உங்களோட எதிரின்னு நீங்கள் சொல்கிறது திமுக பாஜக. இப்போ பாஜக ஊழலுக்கு பேர் போட கட்சின்றது எல்லாருக்குமே தெரியும். இந்த இடின்றதே அவங்க கையில் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, மணி லாண்ட்ரி பண்ணுறவங்களெல்லாம் பிடிச்சி இவங்க லாண்ட்ரி பண்ணி இவங்க கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிறது தான் இவங்க வச்சிருக்கிறது. ஸோ அந்த விவரமும் எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கும்போது உங்கள் கட்சி, அதாவது நீங்கள் வந்து எதிரின்னு நினைக்கக்கூடிய பிஜேபி கூட அதிமுக போய் கூட்டணி வைக்கும்போது ஏன் விஜய் அவர்கள் வாயே திறக்கல? ஒரு வார்த்தை சொல்லல, ஐயோ அதிமுக இப்படி பண்ணிட்டீங்களே, எதுக்கு வந்து ஒரு ஊழல் கட்சியோட போய் கூட்டணி வச்சிங்க, இல்லை இவங்களும் ஊழல் அவங்களும் ஊழல் சரியா போச்சு, அதிமுகவும் ஒரு ஊழல் கட்சி பாஜக ஒரு ஊழல் கட்சி, ஊழலும் ஒன்றாக சேர்ந்ததுன்னு சொல்லலை. ஆனால் கூட்டணியே வைக்காத ஒரு திமுக கட்சியை போயிட்டு இல்லை பின்னாடி கூட்டணி, அவர் தெளிவாக சொல்கிறார் ஸ்டாலின் அவர்கள், நான் இந்த மாதிரி வர வேண்டிய வரியை வந்து கேட்கறதுக்காக அவர் இப்போ ரீசெண்டாக கூட சொன்னார், கல்விக்கு கொடுக்க வேண்டிய நிதியை வந்து 6% வட்டியோட போட்டு எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் போய் அவர் இன்னைக்கு நின்றுருக்கார். இப்போ கூட வந்து சொல்லியிருக்காரு, எங்களுக்கு வர வேண்டிய 50% நிதியை வந்து நீங்கள் தரல, அதையும் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி இப்போ போனப்போ கூட அவர் கேட்டிருக்காரு. ஸோ அவர் அப்படி போயிட்டு இருக்காரு. உள்ள லிங்க் இருந்தால் அவங்க ஏன் ஒன்றுக்கு உச்சநீதிமன்றத்தை போய் நாட போகிறாங்க? அழகாக அவர் சொன்னதை எடப்பாடி அவர்கள் எப்படி கிளி சொன்னதையே சொல்லும் கிளிப்பிள்ளைமே, சரிங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கையெழுத்து போடுறாங்கன்னு பண்ணிட்டு போயிருக்கலாமே ஸ்டாலின் அவர்கள். ஆனால் ஸ்டாலின் அவர்களோட நடவடிக்கை அப்படி இல்லையே. அவர் என்ன பண்ணுறாரு, இவர் போராடி பார்க்குறாரு, உச்சநீதிமன்றம் போகிறாரு, இல்லைன்னா இந்தியாவில் இருக்க அதாவது பிஜேபி ஆளாத மாநிலங்களுக்கு என்னென்ன அநீதி இழைக்கப்படுதோ அந்த முதல்வரெல்லாம் ஒன்று சேர்த்து ஒன்றிய அரசுக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு. ஸோ நிலைமை இப்படி போயிட்டு இருக்கும்போது ஏதோ நம்மளும் அரசியல் பண்ணணும், நாமளும் ஏதோ ஒரு அரசியல் பேசணும் அப்படின்றதுக்காக விஜய் அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து பின்னாடி கூட்டணி மறைமுக கூட்டணி அப்படின்னு அளந்து விட்டுட்டு இருக்காரு. ஸோ திமுக இவ்வளோ தூரம் விமர்சனம் பண்ணுற நீங்கள் ஏன் பிஜேபி கூட கூட்டணி வச்ச அதிமுகவை எந்த விமர்சனமும் இது வரைக்கும் பண்ணலை, எதுவுமே பண்ணலை. அப்போது பிஜேபி கூட அலையன்ஸில் இருக்க அதிமுக விமர்சனம் பண்ணாத போது நம்மளுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, இது தனியாக வளர்த்து வரப்படுகிற குழந்தை. அதிமுக இருந்தால் இந்த விஜய்ன்ற குழந்தை வந்து யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதிமுக தனியாக நின்றுச்சுன்னா கொஞ்சம் நிலைமை எப்படி இருக்கும் பாருங்கள். திமுக வெர்சஸ் அதிமுக நிலைமை போயிடும். நடுவில் அந்த சூழ்நிலை வந்தது. ஆனால் பாஜக வாண்டடாக அதிமுக மிரட்டி கூட்டணிக்குள்ளே சேர்த்தது. இப்போ எல்லாரும் என்ன ஆயிட்டாங்கன்னா, பாஜக அதிமுக கூட்டணி வச்சோடனே எல்லா
எல்லாருமே அதிருப்தி ஆயிட்டாங்க. ஸோ எல்லாருமே அதிருப்தி ஆகி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ விஜய் இதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். அதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க, நல்லா வளர்ந்து வந்து லாஸ்ட் நேரத்தில் பாஜக ரெய்டு விட்டு அவங்கள உள்ள கூட்டு வர்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ இப்போ விஜய் வந்து எதிர்கட்சி தலைவராகவே உட்காந்துட்டாருன்னு வைங்களேன். அப்போ பாஜக விஜய் அவர்களை மிரட்டி எடப்பாடி நிலைமைக்கு கொண்டு வர்றதுக்கு பெரிய சாகசம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. ஒரே ஒரு ரெய்டு விட்டா போதும் விஜய் அவர்கள் வந்து பம்பிக்கிட்டு பயந்து போய் பாஜக கிட்ட சரண்டர் ஆகுது. அனைத்து வாய்ப்புகளும் இருக்கு. ஸோ தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இன்னும் இந்த மாதிரி பல நியூஸ்லாம் வெளியே வரதா போகுது. ஸோ விஜயை வளர்த்தெடுக்கிறதுக்கான வேலையை தான் இந்த மாதிரி பின்னாடி இருந்து பாஜக வேலை செய்யுது அப்படின்றது தான் இந்த மாதிரியான இந்த ரெசிக்னேஷன் லெட்டர்ல டக்குன்னு சைன் பண்ணி கொடுக்கறது, ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுக்கறது, இன்னும் எந்த மிரட்டலும் கொடுக்கப்படாமல் இருக்கிறது. ஏன்னா ஒரு ஆளுங்கட்சியவே இந்த அளவுக்கு நீங்க மிரட்டுறீங்க, எதிர்கட்சியா இருக்க அதிமுக இந்த அளவுக்கு மிரட்டுறீங்க. உங்களுக்கு எப்படியா 2026 இங்க ஜெயிச்சாகணும் தமிழ்நாட்டில். அப்போ உங்களுக்கு போட்டியா விஜய் வளர்ந்துட்டு வர்றாருன்னா இன்னும் அவர் மேல அவரை வந்து கை வைக்காமலே அவரை அசைச்சு பார்க்காமலேயும் ஏன் பிஜேபி இருக்குன்ற கேள்வி வருது பார்த்தீங்களா? இந்த கேள்விக்கு விடையெல்லாம் அப்புறம் தான் தெரிய போகுது. அதாவது 2026 தேர்தல் நெருங்க தெரியும். இன்னும் சில இதெல்லாம் வெளியே வரும். ஸோ நம்ம பொறுத்து இருந்து யோசிச்சு தான் எதையுமே முடிவெடுக்கணும். ஸோ நம்ம வந்து பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் என்ன நடக்குது ஏது நடக்குது. ஏன்னா இந்த பக்கம் அவருக்கு எல்லா பாசிபிலிட்டிஸும் கொடுக்குது. பிஜேபி வந்து விஜய் அவர்களுக்கு எல்லா வழிவகைகளும் வகுத்து கொடுக்குது. அந்த பக்கம் விஜய் அவர்கள் பேருக்கு பிஜேபி எதுக்குது, ஆனா முழு நேரமும் என்ன பண்றாரு விஜய், திமுக மட்டும் தான் விமர்சனம் பண்றாரு. பாஜக எதிரின்றாரு, ஆனா பாஜக கூட கூட்டணி வச்ச அதிமுக பத்தி எதுவுமே பேச மாட்டாரு. திமுக வந்து கண்ணு திறந்தா திமுக திட்டுங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு இருக்காரு. களத்திலையும் இறங்கி இன்னும் எந்த வேலையும் செய்யல. அரசியல் பயணம் ஆரம்பிக்க போறாரு. சூறாவளி சுற்றுப்பயணம் நாங்க அதையும் தொடங்கின மாதிரி எதுவும் தெரியல. ஸோ விஜய் அவர்களை வளர்த்தெடுப்பது யார் அப்படின்ற கேள்வி இப்போ நம்மளுக்கு வந்திருக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம்.